Taste the Daily. அண்மை செய்தி. மணல் குவாரி முறைகேடு தொடர்பாக 5 மாவட்ட ஆட்சியர்களிடம் ஏற்கனவே சம்மன் அனுப்பி விசாரணை நடத்திய நிலையில் தற்பொழுது அந்த விசாரணையானது விரிவாகம் செய்யப்பட்டிருக்கிறது. மணல் குவாரி முறைகேடு தொடர்பாக விசாரணை விரிவடைந்திருக்கிறது. மணல் குவாரி முறைகேடு வழக்கு தொடர்பாக நீர்வளம் கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கும் சம்மன் அனுப்பப்படுவதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். மணல் குவாரி முறைகேடு வழக்கு தொடர்பாக நீர்வளம் கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கு சம்மன் அளிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். மணல் குவாரி முறைகேடு தொடர்பாக ஏற்கனவே 5 மாவட்ட ஆட்சியர்களிடம் விசாரணை நடத்திய நிலையில் தற்பொழுது அந்த விசாரணையானது விரிவடைந்திருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மணல் அள்ளியதால் மணல் குவாரி முறைகேடு வழக்கு தொடர்பாக நீர்வளம் கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கு சம்மன் அளிக்க அமலாக்கத்துறை முடிவு செய்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் அன்பரசன். அன்பரசன், இன்னும் எந்த அளவுக்கு இந்த விசாரணை விரிவடையும்? யார் யார்கிட்டலாம் விசாரணை பண்ண போறாங்க? கூடுதலான விவரங்கள். மணல் குவாரி முறைகேடு வழக்கு தொடர்பாக 5 மாவட்ட ஆட்சியர்களிடம் நேற்று முன்தினம் விசாரணை நடத்தப்பட்டது. இது தொடர்பாக தற்போது நீர்வளத்துறை மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகளின் பட்டியலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் திரட்டியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த இருதுறை அதிகாரிகளுக்கும் சம்மன் அளிக்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மணல் குவாரி முறைகேடு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். மணல் குவாரி அதிபர்கள் மற்றும் மணல் ஒப்பந்ததாரர்களுக்கு சொந்தமான இடங்களில் நடத்திய சோதனையில் மணல் குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான மணல் அள்ளி தமிழக அரசிற்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படுத்தியது விசாரணையில் தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் திருச்சி, கரூர், தஞ்சாவூர், அரியலூர், வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நேற்று முன்தினம் கரூர், அரியலூர், திருச்சி, வேலூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில், அதாவது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார்கள். அவர்களிடம் இந்த முறைகேடு நடந்த காலகட்டத்தில் தகுந்த ஆவணங்களை சமர்ப்பித்த நிலையில் சுமார் 10 மணி நேரமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வாக்குமூலத்தை பதிவு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் அவர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்ட விசாரணையில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் இறங்கியிருக்கிறார்கள். விசாரணையின் போது முறைகேடு நடந்த காலகட்டத்தில் தாங்கள் ஆட்சியராக இல்லை என 3 மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்ததாகவும், இருப்பினும் அப்போது மணல் குவாரி தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது. மேலும் மணல் அள்ளப்படுவது தொடர்பான தங்களின் பணி குறைந்த அளவுதான் எனவும், நீர்வளத்துறை மற்றும் கனிம வளத்துறைக்கு அதிக பணி இருப்பதாக விசாரணையில் மாவட்ட ஆட்சியர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் முறைகேடு நடந்த காலகட்டத்தில் 5 மாவட்டங்களிலும் நீர்வளத்துறை மற்றும் கனிம வளத்துறைகளில் யார் யார் பணியாற்றினார்கள் என்பது குறித்த அனைத்து விவரங்களையும் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் திரட்டியிருக்கிறார்கள். அப்படி திரட்டப்பட்ட அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பி அவர்களிடம் நேரில் விசாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் 5 மாவட்ட ஆட்சியர்களும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இரவு 9 மணி வரை அந்த விசாரணையானது நடைபெற்றது. அந்த விசாரணையின் அடிப்படையில் தற்பொழுது விசாரணை விரிவடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வுகள் கொடுத்து அடுத்தடுத்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன். Taste the Daily.